வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 முக்கியமான டேட்டாஸ் வச்சு இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். யூஸ்வலாக நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்னையோட மார்க்கெட்டையும் இந்த வாரத்தோட மார்க்கெட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது. அதனால நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, அதனால நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டியில் வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கா, இல்லைனா மார்க்கெட் வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐஸோட பொசிஷன்ஸ். எஃப்ஐஐஸோட பொசிஷன்ஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட்டில் அவங்களோட வியூ எப்படி இருக்கு. இதனால நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸா, புட் ஆப்ஷன்ஸா, மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும், அதே மாதிரி அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம எஃப்ஐஐ டேட்டாஸை வச்சும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சும் நமக்கு பார்க்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயில் பிரைஸ். யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணுறதோ இல்லைனா குளோபல் மார்க்கெட்டோட ஒரு கண்ணாடியாவோ எதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை. ஆனால் இப்போதைய நிலைமையில நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டை விட ஆயில் பிரைஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படிங்கிறனால ஆயில் பிரைஸ் வந்து இந்தியன் ருப்பிலையும் யூஎஸ் டாலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டேட்டாஸை நான் உங்களுக்கு சார்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். மார்க்கெட் எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு. நேத்தோட மார்க்கெட் வந்து நம்ம என்ன ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரெண்டாவது பாயிண்ட்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு புல் பேக்கில் எடுக்காமல் செகண்ட் புல் பேக்கில் நீங்கள் பொசிஷன் எடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் அண்ட் செகண்ட் புல் பேக் நீங்கள் 15 மினிட்ஸோ 3 மினிட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு செகண்ட் புல் பேக் வந்து ஒரு லோவர் எண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்துச்சு. அண்ட் நிஃப்டியில் இது வந்து ஏறக்குறைய 24,500க்கு பக்கத்தில் போச்சு. 24,500 கரெக்டாக ட்ரிகரால் 24,450 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த நேத்தோட 10 மணியிலிருந்து ஒரு ஒரு 1:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இருந்த மூவ்மெண்ட்ஸ் தான் நிஃப்டி 50யோட ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல நமக்கு முக்கியமா என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 24,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா பில்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல மார்க்கெட் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு மேல மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கீழ இறங்கி வந்து 24,200ல வந்துச்சு. அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து இந்த 24,200 அப்படிங்கிற நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து டிராப் டவுன் ஆச்சுன்னா கடகடன்னு மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால 25,000ல ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் தெரியுது. அது வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன்ஸ். அது ஏங்கிறத நான் கிளியரா சொல்றேன். அதே மாரி எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷா இருக்காங்க. அண்ட் ஆயில் பிரைஸும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆயில் பிரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. பட் இருந்தாலும் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இப்போதைய ஆயில் பிரைஸ் ஸ்ட்ராங்கான ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இல்ல. அந்த ஏறக்குறைய 90லேருந்து 83 ரூபாய்க்குள்ள தான் யுஎஸ் டாலர் வச்சு நம்ம பேசுறோம். ஒரு பேரல் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 90லேருந்து 80 யுஎஸ் டாலருக்குள்ள மேல கீழ மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ஆயில் பிரைஸ் அந்த ஒரு ஒரு ரேஞ்சில இருக்கிறனால நமக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் வரப்போறதில்ல. அப்போ இன்னையோட மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு பேரிஷான மூவ்மெண்ட்ஸ்க்கான தான் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதுக்கான ரீசன் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் சொன்னோம். ஆனா டேட்டாஸ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். வாங்க நம்ம டேட்டாஸ பார்க்கலாம். முன்னாடி வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கு. ஏன் இந்த ஸ்ட்ராங்கான பிரைஸ் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில நமக்கு 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கிஃப்ட் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டர் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒண்ணு பிரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. இந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து மேல போறத வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேல போறது ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்காதுன்னு சொல்லி பிரைஸ வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் பிரைஸ் ரிஜெக்ஷன்ங்கிறத யூசுவலா நம்ம சொல்லுவோம். அண்ட் இரண்டாவது விஷயம், நமக்கு இன்னையோட மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் 80 பாயிண்ட் கேப் அப்ங்கிறது நமக்கு வந்து 9 மணிக்குள்ள இப்ப நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:35, 7:40 ஆகும் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும்போது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கரெக்ஷன் நடந்து
கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். அப்போ இனியும் நமக்கு 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகாது. ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லன்னா 30 பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் இல்ல. அண்ட் அதனால மார்க்கெட்ல பெரிய எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிற நம்புற ஆள் நானு. அண்ட் இதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது, நமக்கு வந்து 6:30லிருந்து இப்போதைய நிலைமை 7:20 வரைக்கும் 7:30 வரைக்கும் பார்க்கும்போது, மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ்க்கான ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் இது வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. இது 1. அண்ட் 2வது நான் ஆயில் பிரைஸ பத்தி சொன்னேன். ஸோ யுஎஸ் டாலர்ஸ் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைய ஆயில் பிரைஸ் வந்து ரூ. 86. அண்ட் இது வந்து நேத்தோட ஆயில் பிரைஸை விட இன்னைக்கு கம்மி அப்படிங்கிறனால, இது வந்து இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு ஸ்டெபிலிட்டியோ, இல்லைன்னா ஆயில் பிரைஸோட ஸ்டெபிலிட்டியோ தான் நமக்கு காமிக்க போகுது. ஸோ அப்ப இது வந்து பெருசா இருக்காது. இதே சமயம் நமக்கு வந்து இந்தியன் ரூபியில பார்த்தோம் அப்படின்னா, எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியால பார்த்தா, ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8,200 பேரல். ஒரு பேரல் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரூபி பார்க்கும்போது 8,200 இருக்கு. அப்போ இந்த பிரைஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு லாபகரமான பிரைஸ் தான் இந்தியன் மார்க்கெட்க்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்தியனோட பிரைஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா நேத்து வந்து நமக்கு இந்த இந்தியன் ஆயில் ஷிப் மேல ஒரு சின்ன தாக்குதல் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன குடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா மேல தாக்குதல் நடத்தினா அது ரொம்ப பெரிய டிஃபரண்டா இருக்குங்கிறது யுஎஸ்க்கு தெரியும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு தாக்குதலையோ, இந்த ஒரு வார்னிங்கையோ பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா எடுக்கும். ஸோ இதனால மார்க்கெட்டும் கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா, இந்தியாக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன பத்தியும் நம்ம என்ன சொல்றோம்னா, மார்க்கெட்ல கீழ போகும்னு சொல்றோம். அப்ப இந்த 2ம் வச்சு பார்க்கும்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங்காக இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் நம்ம வந்து நான் பிரைஸ் ஆக்ஷன் டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப் ஓப்பன் செயின் டேட்டாவும் நான் பார்க்குறேன். ஆப்ஷன் செயினோட டேட்டாவும். இப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு கிளியரா பார்க்கும்போது, ஓஏ சேஞ்ச் எல்லாம் சேர்த்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு பிரைஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25,000. அப்போ நம்ம வந்து பிளைண்டா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 1.4 கோடி குவான்டிட்டீஸ் இருக்கு. 25,000த்துல கால் ஆப்ஷன்ஸ். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா போகும் அப்படிங்கிறத நம்ம நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா, அட் த மனியிலிருந்து ஒரு 5, 6 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்தா பரவால்ல. ஆனா ஒரு 10 ஸ்ட்ரைக் பிரைஸ தாண்டி இருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா, இது வந்து அட் த மனியிலிருந்து பார்த்தீங்கன்னா, 12வது ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ 13வது ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு மேல போயிட்டாவே நமக்கு வந்து இது ப்ராப்பரான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஹெட்ஜ்டு பொசிஷன்ங்கிறத காமிக்க முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து நேத்தெல்லாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, நேக்கட் பொசிஷன்ஸ் எப்பயுமே எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு ட்ரேடிங் ப்ரொசீஜர் இல்ல. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எப்பயுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா, பெரும்பான்மையான ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸா இருக்கட்டும், ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஆப்போசிட் லெக்ல ஒரு பொசிஷன் வச்சிருப்பாங்க. இதுக்கான ஒரு கரெக்ட்டான எக்ஸாம்பிள் தான் இன்னையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும், ஆப்ஷன் செயினும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த 25,000ல ஸ்ட்ராங்கான குவான்டிட்டீஸ் இருக்கு. அப்ப ஏன் இந்த இடத்துல அப்படிங்கன்னா, நமக்கு வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் செயின பார்க்கலாம். இப்ப இந்த ஆப்ஷன் செயின்ல அட் த மனி அட் த மனி நமக்கு என்னன்னா 24,300. அப்ப இந்த 24,300ல ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, 200 இல்லன்னா 300 பாயிண்ட் வரைக்கும் மேல போலாம். அப்ப 24,300ல இருந்து ஒரு 200னா 24,500, அதையும் தாண்டுனா 24,700. ஆனா, அதுக்கு இப்போ இருக்கிற நமக்கு வந்து 25,000ல இருக்க கால் ஆப்ஷனோட குவான்டிட்டீஸ் பார்த்தோம்னா, 25,000. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ பார்க்கணும். அப்ப இந்த எல்டிபி நான் வந்து ஒரு லாட்டுக்கு வைக்கல, சிங்கிள் ஸ்லாட்டுக்கு வச்சிருக்கேன். சிங்கிள் காலுக்கு வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஒரு லாட் சைஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னா, நமக்கு வந்து கிளியரான டிஃபரன்ஸ் காமிக்கிறனால. ஸோ 24,300ல அட் த மனில லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 132. ஆனா, நமக்கு வந்து 25,000த்துல எவ்வளவு சிக்னிஃபிகன்ட்டா குறைஞ்சிருக்கு பாருங்க. 130 எங்க இருக்கு? ரூ. 3 எங்க இருக்கு? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஹெட்ஜ்டு பொசிஷன்ஸ். அதாவது ஃபார் அவுட் ஆஃப் த மனில போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு சீப்பான ஒரு ட்ரேட வந்து வாங்குறாங்க. அண்ட் இந்த ட்ரேட் வந்து நமக்கு முக்கியமா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரு கால் சைடு இருக்கு. அப்போ கால் சைடு நான் ஹெட்ஜ் பண்றேன் அப்படின்னா,
மார்க்கெட் எந்த டைரக்ஷன் நான் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ, மார்க்கெட் வந்து பேரிஷா போறதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன டேட்டாவ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டோம்னாவே, நமக்கு வந்து மார்க்கெட்ட ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ரூ. 130க்கு நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வாங்கும்போது, நான் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸா நான் என்ன பண்றேன், ரூ. 3க்கு வாங்குறேன். இதுதான் வந்து இன்சூரன்ஸோட ஒரு ஸ்மால் லாஜிக்கே அண்ட் இதுதான் ஹெட்ஜிங்கோட ஒரு ஸ்மால் பிரின்சிபலு. ஸோ அப்படிங்கிறனால இந்த எல்டிபி வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஷனோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இந்த வால்யூம் இன்கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணாம, இந்த 25,000ல இருக்கிற ஒரு ஹெட்ஜ்டு பொசிஷன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாவே, நமக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் 24,000 வரைக்கும் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எஃப்ஐஐ டேட்டாஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளீனா அவங்க வந்து ஒரு நெட் பியரிஷா இருக்காங்க. அதே மாரி ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா, நெட் பியரிஷா இருக்காங்க. அண்ட் ப்ரோஸோட நெட் பியரிஷோட குவான்டிட்டி டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பியரிஷ் வந்து எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 74,000 குவான்டிட்டீஸ் இருக்கு. அதே சமயம் புல்லிஷா போறதுக்கான குவான்டிட்டீஸ் வந்து வெறும் 15,000 குவான்டிட்டீஸ் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, அத விட இது வந்து ஒரு 80% மேல இருக்கு அப்படிங்கிறனால, நம்ம வந்து மார்க்கெட் பியரிஷா போகும் அப்படிங்கிறத நம்புவோம். ஆனா இந்த எஃப்ஐஐஸ பொறுத்தளவு நமக்கு இந்த குவான்டிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ ஒரு 10% தான், ஒரு 20% தான் நமக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஆவரேஜா நமக்கு பார்த்தோம்னா, பியரிஷா போகும்னு எவ்வளோ குவான்டிட்டீஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 40,000 குவான்டிட்டீஸும், அதே மாரி புல்லிஷ்ங்கிறது வந்து ஒரு 25,000 குவான்டிட்டீஸும். ஸோ பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் ஒரு 60% தான் இன்க்ரீஸ் இருக்கிற மாரி இருக்கு. ஆனா ப்ரோஸ் கிட்ட நமக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் கிளியரா பியரிஷா போகும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நம்ம ஆயில் பிரைஸ் சார்ட்ட காமிச்சிட்டோம். நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி சார்ட் பார்த்துட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆன் ஆப்ஷன் செயின் சார்ட் பார்த்தோம். நமக்கு வந்து எஃப்ஐஐஸோட டேட்டாஸும் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் இன்னைக்கு வந்து சின்னதா ஒரு பிரைஸ் கரெக்ஷன் இருக்க போகுதுன்னு. ஆனா நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். அட் த மனில இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து கீழ வந்துச்சு அப்படின்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா கீழ வரும்னு. அப்ப எவ்வளவு தூரம் கீழ வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய பொறுத்தளவு 24,120 வரைக்கும் கீழ வரலாம். இது எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, நமக்கு வந்து நேத்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேல போச்சு. ஸோ அந்த லாஸ்ட் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேலோட பொசிஷன்லாம் இது இப்போதைக்கு லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸ் வந்திருக்கு அப்படிங்கிறனால, இந்த தடவ நமக்கு டவுன்ஃபால் ஆச்சுன்னா, மினிமம் இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகும். ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். வரலாறு வந்து கண்டிப்பா முன்னாடி நடந்த மாரியே நடக்கும். அப்போ போன வியாழக்கிழமை நம்ம இந்த பிரைஸ் வரைக்கும் வந்துட்டு மேல போயிருக்கு. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ நிஃப்டி 50ய பொறுத்தளவு 24,300லேருந்து மார்க்கெட் வந்து கீழ பிரைஸ் வந்துருச்சுன்னா, 24,120 வரைக்கும் டவுன்ஃபால் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி நம்ம சென்செக்ஸ்லயும் பார்த்தோம்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன நீங்க இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே அழகா தெரியும். ஸோ மார்க்கெட்ல இந்த சார்ட்ல நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ ஹைட் பண்ணிருவோம். ஸோ சார்ட்ல இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி. இது சென்செக்ஸ்ல அதே மாரி பார்த்தீங்கன்னா, நிஃப்டிலயும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கு. நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கு. அப்போ இந்த 3 கன்சாலிடேஷன் ஃபேஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் இருக்கு. ஸோ இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, போன வியாழக்கிழமை எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சோ, அதே மாரி இந்த செவ்வாய்க்கிழமை இவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்ப நிஃப்டிய பொறுத்தளவு இந்த ஒரு பிவட் பாயிண்ட் இல்லன்னா இந்த சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கீழ டவுன்ஃபால் ஆச்சுன்னா, 56,000க்கு டவுன்ஃபால் ஆகுறதுக்கும், அதே மாரி நம்ம நிஃப்டிய பொறுத்தளவு 24,120 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கும், நம்ம சென்செக்ஸ பொறுத்தளவு 77,700 வரைக்கும் டவுன்ஃபால் ஆறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும், ஸோ நான் முக்கியமா வந்து இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிறத நான் சொல்ல வரல. இந்த டேட்டாஸ்லாம் பார்த்து, இந்த ஐடியாஸ் எல்லாம் பில்டப் பண்ணி, இப்படி தான் நம்ம டேட்டாஸ பார்க்கணும். அண்ட் இதனால தான் நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோ, இல்லன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ தான் நான் இந்த வீடியோவ சொல்றேன். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்களோ, டவுட்ஸோ எதுவும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே மாரி என்னோட அனாலிசிஸ்ல உங்களுக்கு ஏதாவது இல்ல இப்படி நடக்காது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. அது கரெக்ட்டா இருந்தா நானும் எடுத்துக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு டிஸ்கஷனோ, இல்ல ஒரு டவுட் கிளியரன்ஸோ என்னதா இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. பாய். வணக்கம்.